ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி பூண்டு வரமிளகாய் சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி பூண்டு சட்னி செய்யும்போது நம்ம நார்மலாக ஒரு தோசை சாப்பிட்றவங்க கூட 2 தோசையாக அதிகமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதையும் 1/4 கப்பு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக மாறி வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா பொன்னிறமாக மாறி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா 2 வரமிளகா சேர்த்துக்கிறோம். ஏன்னா பூண்டும் காரத்தன்மை, வெங்காயமும் காரம் இருக்கும். அதனால் எனக்கு காரம் கம்மியாக தேவைப்படுது. அதனால் நான் 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2-3 வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு பூண்டுக்கு 1/2 கப் சின்ன வெங்காயம் சரியாக இருக்கும். இப்போ 1/2 கப் சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்னதாக லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தக்காளி கூட பாதி புளியை குறைச்சிட்டு பாதி தக்காளி கூட சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடாயில் இருக்க சூட்லேயே நம்ம இதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா முழுமையாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நைஸ் நல்லெண்ணெய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு சட்னிக்கு. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதையும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரையும் அலம்பிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைமில் தேவையான உப்பு குறைவாக இருந்தால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான பூண்டு சட்னி ரெடி. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட 2 தோசை அதிகமாகவே சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சாதம் எதுவாக இருந்தாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.